Second. அதான். ஸோ லாஸ்ட் செஷன்ல வந்து இதுதானே பேசிட்டு இருந்தோம், டைப்ஸ் ஆஃப் அசட் கிளாஸஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல நம்ம மக்கள் ஜாஸ்தியா போடுறது இந்த எஃப்டிஆர்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட், இந்த மூணுல தான் போட்டுட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து அது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் ஆயிருக்கும். திடீர்னு அதான் பட்டா சரியில்லைன்னு சொல்லுவாங்க, திடீர்னு இன்னொருத்தன் வழி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து ரீசனபிளி நல்லா தான் வரும் இன்கேஸ் நல்ல லேண்டா வாங்கியிருந்தோம் அப்படின்னா. வீடு வாங்குறது அது டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட், அது இன்னொரு நாளைக்கு அது தனியாவே ஒரு செஷன் வச்சுக்கலாம். கோல்டுக்கும் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ரிட்டர்ன்ஸ் இருக்காது, திடீர்னு ஏறும் இறங்கும். அது ஈவன் அதுவும் இன்னொரு நாளைக்கு ஒரு செஷன் மாதிரி வச்சுக்கலாம். பட் எஃப்டிஆர்டி வந்து கண்டிப்பா கம்மியா தான் வரும், 6% தான் மேக்ஸிமம் ரிட்டர்னே. 6% தான் கொடுப்பாங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து 5.75% தான் ரிட்டர்ன் எங்களுக்கு வரும். அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா தட் டோன்ட் மேக் சென்ஸ். அதனால தான் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம். ஈவன் டெட்லையும் வந்து 8%, 9% தான் அந்த பாண்டு சொல்றோம், இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அதுல எல்லாம் அவ்வளவுதான் வரும். ஸோ லாஸ்ட் செஷன் முடியும் போது ஈக்விட்டிஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த இதுல. ஓகே, ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது வந்து என்னது அப்படின்னு சொல்லி ஜென்ரலா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு ஏறுது இறங்குது அப்படின்னு என்னது ஏறுது என்னது இறங்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டா? அதாவது இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ், அந்த டாப் 50 கம்பெனிஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து அந்த டாப் 50 கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா நிஃப்டி 50யோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பெர்ஃபார்மிங் அப்படின்றது வந்து நிறைய பேர் அதை வாங்குறாங்க, காசு ஜாஸ்தியா கொடுத்து வாங்குறாங்க. இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா லேண்டோட வேல்யூ எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? அந்த வாங்கின விலையோட அவங்க ஜாஸ்தியா விற்கணும், இவங்க வந்து அதை விட ஜாஸ்தியான ரேட்ல வாங்கும்போது லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வாங்கும்போது ஒரு ரேட் இருந்திருக்கும், அதை வந்து விற்கும்போது இன்னொரு ரேட்ல விற்பாங்க. அதையும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது ஓவராலா அந்த 50 கம்பெனிக்கு எடுத்து பார்ப்பாங்க. அன்னைக்கு 50 கம்பெனில இன்னைக்கு ஆவரேஜா இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் -2% போயிருக்கு. இது இந்த மாதிரி 50 கம்பெனி எடுத்துட்டு அந்த 50 கம்பெனி ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது +2% அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னைக்கு ஸ்டாக் இன்னைக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, இது லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் தான், அதை நான் சொல்றேன். ஓகே, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் திங் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணு நம்ம டைரக்டா ஸ்டாக்கே வாங்கலாம். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ல போய் ஸ்டாக் வாங்கலாம். ஸோ அதான் டைரக்ட் ஈக்விட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டா ஸ்டாக் வாங்குறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ டைரக்ட் ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நமக்கு எந்த கம்பெனியை வாங்கணும் எந்த கம்பெனியை விற்கணும்னு தெரியாது. அதுக்கே பயங்கரமா ரிசர்ச் பண்ணணும், ஃபண்டமெண்டல் ரிசர்ச், டெக்னிக்கல் ரிசர்ச் அப்படின்லாம் நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, திடீர்னு இன்னைக்கு போர்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவானுங்க, லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்டாக் பிரைஸ் குறையும். ஸோ அது பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம், டைரக்டா நம்ம ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்றது. அதுக்காக தான் சிம்பிளா ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க, அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து நமக்காக இன்னொருத்தர் வந்து ஒரு மேனேஜர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் டீமே இருக்கும். அந்த ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னைக்கு எந்த ஸ்டாக் நல்லா போகுது, எந்த ஸ்டாக் கம்மியா போகுது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஓவரால் அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஃபண்ட் மேனேஜர். இப்போ நான் தான் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கி காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ரிசர்ச் பண்ணி அந்த எந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த கம்பெனில காசு போடுவேன். ஓகே, ஸோ இது வந்து டைரக்டா ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம இன்னொருத்தர் மூலியமா யாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ நம்ம அவங்க கிட்ட கொடுத்து நம்ம காசை நீங்க மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி இன்வெஸ்ட் பண்ண சொல்றோம். ஓகே, திஸ் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க்ஸ். இது போக இடிஎஃப்ஸ், இண்டெக்ஸஸ்ன்றது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த மாதிரி மல்டிபிள் இண்டெக்ஸ் இருக்கு, ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகே ஓகே, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பேசிக்கா இதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தட் பூல்ஸ் மணி ஃப்ரம் மெனி இன்வெஸ்டர்ஸ் which is further invested by a professional fund manager. Okay. It's not some random guy. ப்ரொஃபஷனலா அவங்க வந்து படிச்சிருப்பாங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, என்னென்ன பண்ணணும், என்னென்ன அனலைஸ் பண்ணணும், அதெல்லாத்தையும் கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுலயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும்.
ப்ராட் வெரைட்டிஸ்ன்னு பார்த்தா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. இப்போ டிசிஎஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாக்கு, வேற ஐடிசி அப்படின்றது ஒரு ஸ்டாக் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பாண்ட்ஸ், அந்த பாண்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்றது. ஓகே, ஏகப்பட்ட பாண்ட்ஸ்லேயே நிறைய இருக்கும். அன்னைக்கு சொன்ன மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாண்ட்ஸ் இருக்கும். அதுவும் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம் இருக்கும். இன்னைக்கு நைட்டு காசு கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் வாங்குறது மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு மார்க்கெட்ல ஏதாவது சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அது அந்த மாதிரி ஆர்பிட்ராஜ் பண்ணுறது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்கும். அதுல எல்லாம் ரிட்டர்ன் வந்து 8%, 9% வரும். அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்றது வந்து டெட் ஃபண்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். அது ஸ்டாக் மார்க்கெட்லயும் போடுவாங்க, அட் த சேம் டைம் பாண்டும் வாங்கி வச்சுக்குவாங்க. நாலாவது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்குல்ல, நிஃப்டி 50ன்னு ஒன்று சொல்லியிருந்தோம்ல, அந்த இண்டெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றதான் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியாது. அதுக்கு நான் இன்னொரு ஸ்லைட் போட்டிருக்கேன், அது வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுதான் ப்ராட் கேட்டகரிஸ், 4 ஃபண்டு. ஓகே, இதுல வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கு. நீங்க சொல்றது மாதிரி திடீர்னு போட்டு 1 இயர்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். பட் நம்ம லாங் டேர்ம்ல போடும்போது 12%, 13% ரிட்டர்ன் கொடுக்கும். அது வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். டெட் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்க் கம்மி, அட் த சேம் டைம் ரிட்டர்னும் வந்து எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியாக வரும், 8% அந்த மாதிரி வரும். ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வந்து ரிஸ்க்கும் எனக்கு ஜாஸ்தியாக வேணாம், பட் அட் த சேம் டைம் ரொம்ப கம்மியாகவும் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றப்ப அந்த மீடியம் ரிஸ்க் சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, அது ஓகே. இப்போ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இத்தனை டைப்ஸ் இருக்கு. அது என்னது அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ், மல்டி கேப் ஃபண்ட்ஸ். இதில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கம்பெனியோட வேல்யூ, மார்க்கெட் கேபிட்டல்னு ஒன்று இருக்கும். அது வந்து 25,000 கோடி இருக்கு. 25,000 கோடிக்கு, சாரி 20,000 கோடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி, லார்ஜ் கம்பெனிஸ். ஓகே, லார்ஜ் கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, லார்ஜ் கம்பெனில காசு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் திவால் ஆக மாட்டான். அவங்க கண்டிப்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இப்போ டிசிஎஸ் அப்படின்றது வந்து அது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, பெரிய கம்பெனி. அவன் கிட்ட காசு போட்டோம் அப்படின்னா கம்மியாகாது, மேக்ஸிமம் கம்மியாகாது. ஏன்னா அவன் வளர்ந்துக்கிட்டே தான் போறாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடிசி, ஹெச்யூஎல், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், 20,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஓகே, அதெல்லாம் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். அந்த மாதிரி லார்ஜ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து மீடியம் சைஸ் கம்பெனிஸ் இருக்கும்ல, இந்த பேட்டா, ஜூலியன் ஃபுட்வொர்க்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ 20,000 கோடி இருக்காது, 5,000 கோடிக்கு மேல அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 5,000 கோடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மீடியம் சைஸ் கம்பெனிஸ். அவங்களும் சின்ன கம்பெனிலாம் இல்லை. ஈவன் நான் தான் சொல்றேன், இயர்லி வந்து தேர் மேக்கிங் அரௌண்ட் 5,000 crores. மார்க்கெட் கேப் இஸ் அரௌண்ட் 5,000 crores. அப்படிப்பட்ட கம்பெனிக்கு அந்த அந்த 5,000 to 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க வந்து மீடியம் சைஸ் கம்பெனிஸ். இந்த 5,000க்கு கீழே இருக்கும்ல அது வந்து ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5,000 கோடிக்கு கம்மியா இருக்கிறவங்கலாம் ஸ்மால் கம்பெனிஸ். இதுல இந்த மல்டி கேப் அப்படின்றது வந்து 3லையுமே போடுவாங்க. நான் கொஞ்சம் லார்ஜ் கேப், கொஞ்சம் மிட் கேப், கொஞ்சம் ஸ்மால் கேப். ஓகே, புரியுதா? லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மி, ரிட்டர்ன்ஸும் கம்மியா இருக்கும். எப்பவுமே ரிஸ்க் வந்து ஒரு 10% ரிஸ்க் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு 12% ரிட்டர்ன் கிடைக்கும். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் 15% ரிஸ்க் அப்படின்னா நமக்கு ஒரு 18% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸ்மால் கேப்ல 18% ரிஸ்க் அப்படின்னா ஒரு 20% கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து எஸ்பெஷலி இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் வந்து டாக்ஸ் சேவிங்காக யூஸ் பண்ணுவோம். ETCல வந்து இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நிர்மல் நீலாம் இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் போட்ட அப்படின்னா ஈவன் நீங்களும் போடலாம். அண்ணா எப்படி டாக்ஸ் சேவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ
இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்ல போட்டோம் அப்படின்னா டாக்ஸ் சேவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். இது போக தெர் ஆர் சோ மெனி அதர் ஃபண்ட்ஸ் அஸ் வெல். அதெல்லாம் சொன்னா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். அதனால இப்போதைக்கு நம்ம இந்த 4 செக்மெண்ட்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மல்டி கேப்ல மட்டும். இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்றதும் நம்ம லாங் டேர்ம்ல போட்டு வைக்கணுமா? ஆமா, அது வந்து மினிமம் 3 இயர்ஸ் லாக்கிங் பீரியட். ஓகே, எடுக்க முடியாது. டாக்ஸ் சேவிங். ஆமா, அதுல எடுத்துட்டா டாக்ஸ் கட்டணும் சிம்பிளி. ஓ சரி, ஓகே ஓகே ஃபைன். அதுல போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம 1 லட்சத்துக்கு காசு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த 1 லட்சத்தை ஏடிசில காமிச்சு எனக்கு இதுக்கு டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல 4 மேஜர் கேட்டகரி: ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ், டெட் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஈக்விட்டின்றது வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, டெட் ஃபண்ட்ஸ்ன்றது வந்து பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டுலையுமே சேர்த்து இன்வெஸ்ட் பண்றது, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்றது நிஃப்டி இண்டெக்ஸஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகே, இதுல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் ஜாஸ்தியா கொடுக்குறது. ரிட்டர்ன் 12% மேல கொடுக்குறது. நான் சொல்ற டென்யூர் எல்லாம் 1 வருஷத்துல இல்ல, 10 வருஷத்துல. ஒவ்வொரு வருஷமும் 12% கொடுக்கும். அண்ட் தென் ஓவராலா 12% கிடையாது, சிஏஜிஆர், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் 12% கொடுக்குற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். அதுல நமக்கு ரிட்டர்ன் வந்து எனக்கு 12% போதும் அப்படின்னா நீங்க லார்ஜ் கேப்ல போடலாம். இல்ல எனக்கு 15% நான் ரிஸ்க் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஜாஸ்தி இதா இருக்கேன். பட் அதான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து நெகட்டிவ்ல போனாலும் -10% தான் போகும், பாசிட்டிவ்ல போனாலும் +12% தான் போகும். மிட் கேப்லயும் அதே மாதிரி -15% போகும், பாசிட்டிவ்ல +15% போகும். ஸ்மால் கேப்ல -20% போகலாம், +20% போகலாம். இது வந்து நீங்க 1 இயர்ல எடுத்தா கண்டிப்பா நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பட் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 வருஷத்துல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. 99% you will be in the positive side only. Okay, fine. So ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அட்வைஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ரேண்டமா இந்த நடுவில் ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி நம்ம கிட்ட மியூச்சுவல் ஃபண்டை விற்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது பெனிஃபிஷியலா இருக்குமோ அதை தான் விற்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில கம்பெனியோட டைப் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரம் கம்பெனி அப்படின்னு இருக்கும், சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்லாம், சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏகப்பட்ட கம்பெனி இருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனிலலாம் டைப் வச்சிருப்பாங்க. வச்சுட்டு இந்த ஃபண்டை நீங்க நிறைய வித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் இவ்வளோ கமிஷன் கொடுத்துறோம் அப்படின்றாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலை அந்த கம்பெனி என்ன மியூச்சுவல் ஃபண்ட் சொல்றாங்களோ அதை வித்து கொடுக்கறது மட்டும்தான். நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கா இல்லையா அப்படின்றது அவங்களோட கவலை இல்லை. அந்த ரிசர்ச் வந்து நம்ம தான் பண்ணணும். அவங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, சரி எஃப்டியை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன் தான் வரும் அப்படின்னு. பட் எஃப்டியில வந்து நெகட்டிவே வராது, 6% கண்டிப்பா வரும். அதனால இதையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகே, எஃப்டியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தான் ரிசர்ச் பண்ணணும். சிம்பிளி அதை புரோக்கர்ஸ்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போர்ட்ஃபோலியோவே ஸ்க்ரோ பண்ணிடுவாங்க. அப்புறம் என்னடா ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பயந்துட்டு வெளியே வர்றது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட். இருங்க, நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். மோரோவர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ், இந்த இஎல்எஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் தான் நான் என்னோட போர்ட்ஃபோலியோல வச்சிருக்கேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா. மற்ற எல்லாமே ஈக்விட்டி ரிலேட்டட் எல்லாமே டபுவோட அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ரிட்டர்ன், டாக்ஸ் ஸ்லாப் வந்து ரொம்ப கம்மி, ஈவன் டாக்ஸ் ஸ்லாபே கிடையாது. ஸோ அதனால நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம அக்கௌண்ட்ல வச்சுட்டு மற்றதெல்லாம் அவங்களோட பேன் அக்கௌண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா டாக்ஸ்ல கொஞ்சம் சேவ் பண்ணலாம்.
Okay, அது ஒன் ஆஃப் த ஹேக்ஸ் எப்படி பண்றது அப்படின்னு. மியூச்சுவல் ஃபண்ட் இந்த போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் டாக்ஸ் சேவர் ஃபண்ட் தான். இதுல டிஓடி சேஞ்ச் அப்படின்றது வந்து டே ஆன் டே சேஞ்ச். அதுல லாஸ்ட் டே மட்டும் -0.32 போயிருக்கு. ஓவராலா ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா 50% ஜாஸ்தி ஆயிருக்கு. ஓகே, 76,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதோட ரிட்டர்ன் வந்து இப்ப 1,14,000 ரூபாயில இருக்கு. எவ்வளவு மந்த்ஸ்ல இது? அதான் இது வந்து இன்வெஸ்ட் பண்ண டைம் பீரியட் வந்து ப்ராபப்லி 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா நீங்க எப்படி 25 பிப்ரவரியில வந்து 50,000 போட்டேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயர் வந்து 25,000 ரூபாய் போட்டேன். அவ்வளவுதான். ஓ, இயர்லி பே பண்ணுவீங்களா இது? அதான் அதையும் நான் சொல்றேன். லம்சம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எஸ்ஐபிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. அதான் அதோட டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளவு இயர்ஸ்? அப்ப எவ்வளவு இயர்ஸ்? இது 1.5 இயர்ஸ்ல வந்திருக்கு ரிட்டர்ன். 1.5 இயர்ஸ்ல 50%. ஆமா. இஎல்எஸ்எஸ் அதுவும் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து டாக்ஸ் சேவிங்காக மட்டும் போடுறது. இது எந்த ரிசர்ச்சுமே பண்ணல. லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, ஸ்மால் கேப்பா அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. இது வந்து ஒரு பேசிக் ஃபண்ட். சும்மா போட்டு வச்சாலே 50% ரிட்டர்ன். இது வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல இருக்காது, கண்டிப்பா குறையும். அதனால இதை மட்டும் வச்சுட்டு நம்ம டெசிஷன் எடுத்துடக்கூடாது. ஐயோ 50% வந்திருக்கே அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் நீங்க போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 50% வராது, -5% வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, எவ்ரிதிங் யூ ஷுட் லுக் இன் லாங் டர்ம். இதே நான் இப்ப நாளைக்கு எடுக்க போறேன்னா அப்படின்லாம் இல்லை, எடுக்கவே மாட்டேன். எப்படியும் ஒரு 5-6 வருஷத்துக்கு வச்சிருந்து ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன். எனக்கு 50%லாம் தேவையில்லை. எனக்கு வந்து ஓரளவுக்கு இது ஆக்சுவலி அப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ்ல போட்டிருக்காங்க +15 அப்படின்னு சொல்லி இங்க இருக்கும். ஆக்சுவலி நான் மொபைல்லே யூஸ் பண்ணிட்டு எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. XARR, CAGR, XARR 40.71%. இது பாத்தீங்கன்னா நான் போட்ட காசுல இருந்து 50% ரிட்டர்ன் வந்திருக்கு. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 50,000 போட்டிருக்கேன், செகண்ட் வருஷம் 25,000 போட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அதனால அதோட ரிட்டர்ன்ஸ் ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 40% தான். ஒரு வருஷத்துக்கு 40% வந்திருக்கு அப்படி. ஓகே, இதுல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கடுத்து எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த NAV அப்படின்றது நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு NAV இருந்திருக்கும். அது வந்து ஸ்டாக் பிரைஸ் மாதிரி தான். இப்ப இது நான் வாங்கும்போது 10 ரூபால இருந்திருக்கலாம். சாரி, பர்ச்சேஸ் பண்ணும்போது 21 ரூபால இருந்திருக்கு. ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 21 ரூபால இருந்திருக்கு. அது இப்ப இருக்கிற NAV மென்ஷன் பண்ணிருக்கான். இப்ப இருக்க NAV அரௌண்ட் சம் 40 ரூபீஸ்ல இருக்கும், இல்ல 30 ரூபீஸ்ல இருக்கும். 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல. இப்ப வந்து இந்த இஎல்எஸ்எஸ் ஃபண்டுன்னு சொல்றீங்களா, இதுவுமே வந்துட்டு நீங்க சும்மா வந்து ஒரு புரோக்கர்ட்ட வந்து ஒரு 50,000 25,000 கொடுக்கறதா, இல்லாட்டி நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்களா? இந்த இந்த ஃபண்ட் கரெக்டா இந்த ஃபண்ட்ல போடணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப வந்து இது மோர் ஆர் லெஸ் இந்த மாதிரி எந்த ஃபண்டா இருந்தாலுமே ரிசர்ச் பண்ணாம போடக்கூடாது. ஓகே, ரிசர்ச் பண்ணாம போட்டோம் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. நீங்க இப்ப ரிசர்ச் பண்ணி போட்டுருக்கீங்க அப்படிதானே? நம்ம உட்கார்ந்து ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் இன் தி சென்ஸ் பெரிய ரிசர்ச்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது ஒரு நாள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணா போதும், அவ்வளவுதான். ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை கண்டுபிடிச்சிட முடியும். அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ அதான் NAV அப்படின்றது வந்து அந்த டைம்ல என்ன வேல்யூல இருந்துச்சு, இப்போ என்ன வேல்யூல இருக்கு, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட் வந்து 21 ரூபால இருந்திருக்கு. நான் வாங்கியிருக்க யூனிட் வந்து 3,589 வாங்கியிருக்கேன். ஸோ இத்தனை யூனிட் 21 ரூபால வாங்கியிருக்கேன். அதோட ரிட்டர்ன் இது வந்து XIRR அப்படின்றது வந்து இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு நான் 10,000 ரூபாய் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறமா 6% ரிட்டர்ன் அப்படின்னா எவ்வளோ? 10,600 ரூபா. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் சிம்பிளா கால்குலேட் பண்றது. இந்த 10,000 வந்து நான் ஒவ்வொரு மாசமா 1000 ரூபாயா போடுறேன்னு வச்சுக்கோங்க. 10 மாசத்துக்கு போடுறேன் அப்படின்னா அதுக்கு நான் எப்படி ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் மாசத்துக்கு 6% போடணும். அதாவது 1000 ரூபாய்க்கு 6%, அடுத்த 1000 ரூபாய்க்கு
அது எப்படி சொல்லணும்னா 11/12 into 6%. புரியுதா? அதாவது அடுத்த நெக்ஸ்ட் மந்த் போட்ட 1000 ரூபா வந்து அதான் நெக்ஸ்ட் மந்த் போட்ட 1000 ரூபா வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகுமா? இட்ஸ் நாட் தேர் ஃபார் 12 months அப்படின்னு. அதாவது ஃபர்ஸ்ட் 1000 ரூபா போட்டிருக்கேன்ல, அது வந்து 12 மாசத்துக்கு இருந்திருக்கு அக்கௌண்ட்ல. அதனால எனக்கு அதுக்கு வந்து 6% கிடைச்சிரும். நெக்ஸ்ட் போட்டிருக்க 1000 ரூபா வந்து 11 மாசம் தான் அக்கௌண்ட்ல இருந்திருக்கு இல்லையா? நான் அடுத்த மாசம் தான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மந்த் போட்டேன், நெக்ஸ்ட் மந்த் தான் போட்டிருக்கேன். இப்போ 11 மாசம் போட்டதுக்கு 6% கிடைக்காதுல்ல. 6%க்கு 11 மாசத்துல கிடைக்குமோ, ஸோ 11 out of 12 into 6% தான் கிடைக்கும். ஸோ 3வது மாசம் நான் போடுறேன் அப்படின்னா 3வது மாசத்தோட 1000 ரூபாய்க்கு வந்து 1000 into 10 out of 12 into 6% தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கடைசி மாசம், அதாவது 12வது மாசம் போட்டிருக்க காசுக்கு வந்து 6% கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன். ஓகே, இது எக்ஸல்ல போட்டாதான் உங்களுக்கு புரியும். அது அப்படி கால்குலேட் பண்ணி வர்றதான் இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நம்ம டைரக்டா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 6% ரிட்டர்ன் அப்படின்றது மாதிரிலாம் இதுல கால்குலேட் பண்ண முடியாது. ஓகே, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது அப்படி ஒவ்வொரு மாசமும் போட்ட காசுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்றத அது இங்க போட்டுருப்பாங்க. எக்ஸிட் லோட் அப்படின்றது ஒரு வருஷத்துக்குள்ள நான் வெளியே போனேன் அப்படின்னா நான் எவ்வளவு காசு பே பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண உடனே மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா, அப்படி கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே எடுத்துட்டோம் அப்படின்றது வந்து கம்பெனிக்கு அது ஒரு ப்ராப்ளம். ஏன்னா நீங்க இவ்வளவு அமௌண்ட்டை இவ்வளவு நாளைக்கு வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். அதனால அதுக்கு ஒரு பெனால்ட்டி மாதிரி சார்ஜ் பண்ணுவானுங்க. மோரல்லஸ் அரௌண்ட் 1% இருக்கும். நம்ம 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுல 1000 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 99,000 ரூபாய் கொடுப்பான். அதான் எக்ஸிட் லோட். இது வந்து ஒரு வருஷத்துக்கு கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கூட ஜாஸ்தியா நான் அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸிட் லோட் வில் பி 0. நான் ஒரு வருஷத்துக்கு கழிச்சு ஒரு நாள்ல நான் வெளியே எடுத்தாலும் எக்ஸிட் லோடே இருக்காது. ஓகே, இந்த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கும். 3 வருஷத்துக்கு கீழே நம்ம 3 வருஷம் தான் நினைக்கிறேன். 3 வருஷத்துக்கு கீழே வித்துட்டோம் அப்படின்னா Ah, 3 years for debt funds. Is it for equity funds? Okay, 1 year. 1 yearக்குள்ள வித்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிஃபரெண்ட் டாக்ஸ் ரேட் வரும். 1 இயருக்கு அப்புறமாவும் நான் வச்சிருந்தேன் அப்படின்னா அதுக்கு டிஃபரெண்ட் டாக்ஸ் ரேட் வரும். ஓகே, அது வந்து டாக்ஸ் இம்ப்ளிகேஷன். எஸ்ஐபி லம்சம் அப்படின்னு 2 இருக்கு. லம்சம் அப்படின்னா நான் என்னோட காசு லெட்ஸ் சே 50,000 ரூபாய் வச்சிருக்கேன் அப்படின்னா 50,000த்தையும் நான் இன்னைக்கே உள்ள போட்டுறது மார்க்கெட்ல, அதாவது மியூச்சுவல் ஃபண்டா வாங்குறது. எஸ்ஐபி அப்படின்றது வந்து எனக்கு மாசம் மாசம் தான் சம்பளம் வரும். அந்த மாசம் மாசம் சம்பளம் வர்றதுல இப்போ எப்படி நம்ம ஆர்டி போடுறது, ஆர்டிக்கும் எப்படிக்கும் இருக்க வித்தியாசம்னா லம்சம் அண்ட் எஸ்ஐபிக்கு எப்படி வந்து எப்படி வாங்குவோம், ஒரு 2 லட்சம் சேர்ந்துருச்சு அப்படின்னா 2 லட்சத்தை போய் அப்படியே எஃப்டியில் போடுவோம். கரெக்டா? அப்படிதான் எஃப்டியில் போடுவோம். இப்போ லம்சம் அப்படின்றது அதே மாதிரி தான். இப்போ 2 lakhs இருக்கு, அதை அப்படியே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வாங்குறேன் அப்படின்னா ஐ ஆம் புட்டிங் த அமௌண்ட் இன் லம்சம். ஸோ தட் இஸ் லம்சம். எஸ்ஐபி அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஒரு அமௌண்ட் 5,000 ரூபாய் நான் இந்த இவ்வளோ வாங்குறேன். ஒவ்வொரு மாசமும் வாங்குறது, ஒவ்வொரு மாசமும் ஆர்டிஐ 5,000 போடுறாங்களா, அவங்க சொன்னாங்க 10,000 போடுறாங்க அப்படின்னு. அது மாதிரி 10,000 பதிலாக 5,000 அப்படின்னு போடுறது, 5,000 ஆர் வாட் எவர் இட் மே பி, அது வந்து எஸ்ஐபி. ஓகே, இந்த எஸ்ஐபி போடுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலா மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும். ஸோ நம்ம வந்து எப்போ வாங்குறோம் எப்போ விற்கிறோம் அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. இந்த எஸ்ஐபி போட்டோம் அப்படின்னா நீ மேலே இருக்கும்போது வாங்கணும், கீழே இருக்கும்போது வாங்கணும். ஸோ அதனால வி கேன் ஆவரேஜ் அவுட் த மார்க்கெட். இப்போ இங்கே இருக்கும்போது நான் வாங்கியிருக்கேன், பட் இங்கே இருக்கும்போது வாங்கலாம் அப்படின்னா ஐ எம் மிஸ்ஸிங் அவுட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால எஸ்ஐபி இங்கே கொஞ்சம் வாங்குறேன், இங்கே கொஞ்சம் வாங்குறேன், இங்கே கொஞ்சம் வாங்குறேன், இங்கே கொஞ்சம் வாங்குறேன், அதே மாதிரி இப்படி வாங்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பா லாஸ்ட்ல போறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, புரியுதா?
இல்லையா? புரியுது. ஆக்சுவலா அப்ப ரேட் கம்மியா இருக்கும்போது நிறைய வாங்கலாமா என்ன? இப்ப ரேட் அதான் கம்மியா நமக்கு வந்து இருக்குது. தெரியாது. நீங்க அதுதான் ஆ, நமக்கு ப்ராப்ளம். நீ இன்னைக்கு ரேட் கம்மியா இருக்குன்னு நீ நினைப்ப. ம், பட் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் கீழே போலாம் இல்லையா? ஸோ நீ இன்னைக்கு 50,000 ரூபாய் போட்ட அப்படின்னா நாளைக்கே அது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகுது அப்படின்னா அப்போ வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. ம். அப்ப வந்து இதுவும் கோல்டு மாதிரிதான். கோல்டு ஓகே சரி ஓகே அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆமா ஒவ்வொரு கிராமம் வாங்குறதுல அது மாதிரி. அது மாதிரி. ஸோ மார்க்கெட் வந்து டைம் பண்ண முடியாது அப்படின்றதுனால எஸ்ஐபிஸ்ல போடுவாங்க. எஸ்ஐபிஸ்னா ஒவ்வொரு மாசமும் நான் இவ்வளோ அமௌண்ட் போடுறேன் அப்படின்னு. அதனால நான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பீக்ல இருக்கு அப்படின்லாம் கண்டுக்கிறதே இல்லை. எல்லா மாசமும் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ கம்மியாக இருக்கும்போது நம்ம வாங்கியிருப்போம், ஜாஸ்தியாக இருக்கும்போது வாங்கியிருப்போம். ஸோ வி வில் கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஆவரேஜ் ரிட்டர்னே இட் வில் பி அரௌண்ட் 13-14% ஃபார் ஷோர். மோஸ்ட்லி இன் அரௌண்ட் 10 years 15 years டவுன் லைன்ல கண்டிப்பாக 14% இருக்கும். லம்சம்ல போடும்போது நம்ம மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட காசு வந்து கம்மியாகிறதுக்கான இது ஜாஸ்தி. நீ இன்னைக்கு 50,000 ரூபாய் நீ அப்படியே போட்டிருக்க அப்படின்னா நாளைக்கே மார்க்கெட் 50% இறங்குது அப்படின்னா அந்த 50,000 will become 25,000 நாளைக்கே. அதனால அப்படி போடுறது தட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ லம்சம்ல போடுறது எஸ்ஐபிஸ்ல வாங்க. ஸோ ஓகே இதெல்லாம் தான் இந்த டேர்ம்ஸ். எஸ்ஐபி ஓகே ஓகே. சொல்லு. இந்த எஸ்ஐபி வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணும்போதே வந்துட்டு டென்யூரும் செலக்ட் பண்ணிடணுமோ? இந்த அமௌண்ட் இந்த டென்யூர் அந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணணுமா? இப்போ மந்த்லி இவ்வளவு அமௌண்ட் கட்ட போறேன், மந்த்லி இந்த இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். அதாவது இதில் இப்போ இன்வெஸ்ட் மோர் அப்படின்னு கொடுக்குறோம்னா இதுலேயே கேட்கும் எஸ்ஐபி அமௌண்ட்டா லம்சம் அமௌண்ட்டா அப்படின்னு. ஓகே லம்சம் அப்படின்றது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எஸ்ஐபி அப்படின்றது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து மாசம் மாசம் நான் காசு போட்டுட்டே இருக்கு. மாசம் மாசம் நான் லட்சம் 5,000 ரூபாய் போடுறேன் அப்படின்னா என்னைக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து காசு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். 1ஆம் தேதி போகலாம், 10ஆம் தேதி போகலாம் அப்படின்னு. 1ஆம் தேதி என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அவ்வளவுதான் செலக்ட் பண்ணுவோம். இது there is no end point. நம்ம என்னைக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம அதை க்ளோஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஐதர் பாஸ் பண்ணலாம் இல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் எடுத்துக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்றதே இல்லை. எஸ்ஐபின்றது வந்து அது கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இல்ல எனக்கு இந்த மாசம் போட முடியாது அப்படின்னா யூ கேன் பாஸ் இட். there is an option to pass. okay at the same time there is an option to stop as well. இவ்வளோ நாள் காசு போட்டது போதும்பா, இனிமேல் நான் போட மாட்டேன் அப்படின்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது அப்படின்றது ஒன் பிக் அட்வைஸ். அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை அனலைஸ் பண்ணிட்டு போடணும். அந்த மியூச்சுவல் ஃபண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸிட் லோட்னா என்னது, எக்ஸ்ஐஆர்ஆர்னா என்னது, என்ஏபினா என்னது அப்படின்னு. ஓகே நீங்க மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க அண்ணியா, வாயை மட்டும் அசிச்சிட்டு இருக்கீங்க. ஹலோ இப்ப கேக்குறாங்களா என்ன? இல்ல மியூட்ல தான் இருக்காங்க. இருக்கேன் மியூட் பண்ணிட்டேன், சாரி. அதான் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, தெரியாம மியூட் ஆயிடுச்சு. கவனிச்சிட்டு தான் இருக்கேன். சரி ஓகே. சோ இதான் நான் சொல்றேன். அப்ப ஏன் இத பேடிஎம் யூஸ் பண்ற, ஜெரோதா அப்படி எல்லாம் யூஸ் பண்ணலையா? ஆக்சுவலி நான் ஜெரோதா வந்து ஸ்டாக்ஸ்க்கு யூஸ் பண்றேன். ஸ்டாக்ஸ்னா டைரக்டா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஜெரோதா யூஸ் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்றப்ப இந்த பேடிஎம் மணி ஆல்ரெடி பேடிஎம் யூஸ் பண்ணிருப்பேன் ரெகுலரா. பேடிஎம் மணி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி என்னன்னு பார்க்கலாமேன்னு போனேன். இட் வாஸ் வெரி சிம்பிள். ஸோ டக்குன்னு சரி ஓகே பேடிஎம் மணி யூஸ் பண்ணிட்டேன். ஜெரோதாலேயே காயின் ஆப் இருக்கும், மியூச்சுவல் ஃபண்ட் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா காயின் தான் யூஸ் பண்றேன். இதுலயுமே டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாமா இந்த பேடிஎம்லயுமே? பேடிஎம் அதான் ஒன் மோர் மெயின் திங் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெண்டு பெரிய டைப் இருக்கு. அதாவது ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட், டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு. ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் தான் புரோக்கர்ஸ்லாம் அவங்க விற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் விற்கிறது வந்து ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் தான் விற்பாங்க. அது என்னது அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு இருக்கும். இப்போ அவன் நம்ம காசை மேனேஜ் பண்றான் அப்படின்னா கண்டிப்பா அவன் ஒரு சார்ஜ் எடுத்துக்குவான்ல, சும்மா ஒன்றும் அவன் வேலை பார்க்கலாம் நமக்காக.
ஸோ அதனால நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோமோ அதுல ஓரளவுக்கு ஒரு 1% நான் எடுத்துக்கிறேன். அதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டிஃபரெண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் வந்து பயங்கர டிஃபரன்ஸ். பயங்கர டிஃபரன்ஸ்னா மினிமம் ஒரு 0.5 to 1% இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து இந்த புரோக்கர் கமிஷன் நடுவில் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கான கமிஷன் வந்து இந்த டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் இருக்கு. ஸோ அதனால நம்மளா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா டைரக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆக்சஸ் இந்த இருக்குல்ல, இதுலயே வந்து டைரக்ட் பிளான் இருக்கா, ஆமா. ஆக்சஸ் கேப் ரெகுலர், இதுல ரெகுலரே வரல ஆக்சுவலி, ரெகுலர் பிளான் இருக்கும். ஓகே, அந்த ரெகுலர் பிளான் தான் புரோக்கர்ஸ் கொடுப்பாங்க. இந்த டைரக்ட் பிளான்ல வந்து இதுல பார்த்தோம் அப்படின்னா இருக்குல்ல, இதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம போட்டிருக்க காசுல வந்து 0.5% அவன் எடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இது வந்து ரெகுலர் பிளான்ல வந்து 1% இருக்கும். ஸோ we are giving 0.5% to our brokers. சிம்பிளி அவங்க நடுவுல வித்ததுக்காக அவங்களுக்கு 0.5% வரும். அதனால நம்மளா போடுறதா இட்ஸ் ஹைலி அட்வைசபிள். இந்த 0.5% இப்போ கம்மியா தெரியலாம், பட் லாங் டேர்ம் 20 வருஷத்துல நமக்கு அரௌண்ட் 1 crore அந்த ஃபண்ட் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா அதுல நம்ம நியர்லி 5 lakhs அவங்களுக்கு வேஸ்டா கொடுக்கறது மாதிரி இருக்கும். நம்ம காசு அதை நம்மளே வச்சுக்கலாம். அதனால டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம். ஓகே, இந்த செஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் செஷனா போயிட்டு இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்போவே கேளுங்க. ஓகே ஓகே. இல்ல ஓகேவா, புரியுதா? ஓகே. கார்த்தி, சிவா. சொல்லுங்கண்ணா. இல்ல நான் இப்பதான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் இந்த ப்ரீவியஸ் செஷன் வந்து கார்த்திகா சொல்லிட்டு இருந்தா, அது கேட்டிருந்தேன். அது ஓகே. இதுல அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதுல இங்க நம்மளுடைய ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டு டாக்ஸபிள் தானே? இது எந்த டாக்ஸ் ஸ்லாப்ல ஃபாலோ ஆகும்? இது நம்ம எல்லாமே பை டிஃபால்ட் என்ன ஸ்லாப்ல நம்ம இருக்கோமோ அந்த இதுக்கு போயிடும் இல்லையா? இல்ல இது வந்து ஃபிளாட்டா இருக்கும்னா. ஃபிளாட்டானா இப்போ ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து that is around 15%. எஸ்டிஜி வந்து டாக்ஸ் ரேட் 15%. இப்போ நீங்க ஒரு ஃபண்ட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லட்சம் உங்களுக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா, ஹலோ சொல்லு கார்த்தி. அதான் இப்போ ஒரு ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு இப்போ 1.5 லட்சம் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அந்த 1.5 லட்சத்துக்கு நீங்க 15% கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு 30% ஸ்லாப்ல இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்லாப் அந்த கால்குலேஷன் இதுல வராது இல்லையா? அந்த ஸ்லாப் இதுல வராது. இதே வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க ஃபண்ட்ல காசு வச்சிருக்கோம், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் காசு எடுக்கிறேன் அப்படின்னா அது that will come under long term capital gains. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 10%ல வரும். இப்போ 1.5 லட்சம் நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா அதுல 15,000 ரூபாய் கொடுத்தா போதும் டாக்ஸா. இது வந்து irrespective of our tax slab. ஓகே ஓகே. ஆனா இதெல்லாம் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்துகிட்டு டாக்ஸ் ஸ்லாப்ல வரும் இல்லையா? அது அந்த 10% 10,000 மேல போறதெல்லாம் வந்துட்டு டாக்ஸ் ஸ்லாப்ல வந்துரும். என்னது புரியல, திரும்ப சொல்லுங்க. இல்ல 10,000 இன்வெஸ்ட்மென்ட்க்கு மேல 10,000 இன்ட்ரெஸ்ட்க்கு மேல வர்றதெல்லாம் வந்து டாக்ஸ் ஸ்லாப்ல வந்துரும்ன்ற. எஃப்டில சொல்றீங்களா? எஃப்டி ஆர்டி இதுல. ஆமாமா, எஃப்டி ஆர்டி வந்து நமக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ்ல அவன் கண்டிப்பா நம்மளோட டாக்ஸ் ஸ்லாப்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுப்பான், இது டாக்ஸ் எடுப்பான். அதான் அதுல வந்து நம்ம 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, 6 to 7% மேக்ஸிமம் இருக்கு. நீங்க முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா 7% இருக்கும். இப்ப எல்லாம் போட்டா 6% கம்மியா 5.75% தான் ரிட்டர்ன் வருது. ஆமா, அந்த வர்ற ரிட்டர்ன் அதான் அந்த ரிட்டர்ன்லயும் அவங்க வந்து டாக்ஸ் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியா வர்றது மாதிரி நம்ம ஈக்விட்டிஸ்லயே போட்டுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா கண்டிப்பா in 10 years or 15 years down the line we will get around some 13% year on year returns அப்படின்னு சொல்றோம்.
ஓகே. ஆனா இந்த இதுல இன்வெஸ்ட் பண்றப்போ ஈக்விட்டிஸ் இதுல இன்வெஸ்ட் பண்றப்போ டெய்லி நீ வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? கரெக்ட். அது வந்து பண்ண தேவையில்லை. அதாவது அது வந்து நம்ம டைரக்டா ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம டெய்லி மானிட்டர் பண்ணுவோம், என்ன ஸ்டாக் ஏறுது என்ன ஸ்டாக் இறங்குது அப்படின்னு. அது வந்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. பட் அந்த ப்ராப்ளம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து there will be some account manager who will do all these research regularly. ஓகே. நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கண்ணை மூடிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் காசு போட்டா போதும், அதை they will take care of it. ஓகே. நம்ம உட்காந்து டெய்லி மார்க்கெட்டை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை. ஆனா நம்ம கண்ணை மூடிட்டு எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ட்டையும் காசு கொடுத்துட முடியாது. யாருக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுதான் இப்ப சொல்றதுக்காக ஸ்டடி மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். ஆமா, அதுக்கு ஒரு பிரீஃப் மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு வருஷத்துல, அதாவது ஒரு நாள்ல நீங்க ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, எதுல போடலாம் எதுல போடக்கூடாது. ஓகே. ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்கோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ வில் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு. ஸோ இதை ரிசர்ச் பண்றதுக்கு வந்து இந்த அட்வைசர் கோச் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இவங்க வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், அதுல நமக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறது அப்படின்னே தெரியாது. கரெக்டா? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால இந்த அட்வைசர் கோச்ல போய் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டு இதுல ஈக்விட்டிஸ்லேயே ஓகே 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 இதுல லார்ஜ் கேப் அப்படின்னு எடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இதுல வந்துடும். இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப், HSBC, ICICI Prudential, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நமக்கு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதாவது முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபியூச்சர்லயும் பெர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால சில ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம். அது என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த AUM, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா இந்த, அதாவது இது எல்லாமே லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். லார்ஜ் கேப்ன்றது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதுல ஆவரேஜா அரௌண்ட் சம் 10,000 crores மேல இருந்தாதான் கொஞ்சம் பெரிய கம்பெனி. இவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. HSBC லார்ஜ் கேப் ஈக்விட்டி பண்ணலாம் 741 கோடி தான் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரீசெண்டா வந்திருக்கிறதுனால நம்ம அவங்க கிட்ட நம்பி போலாமா இல்லையா, அதை நம்ம பர்சனல் டெசிஷன் வச்சுக்கலாம். பட் வாட் இஸ் அட்வைசபிள் இஸ் கொஞ்சம் பெருசா மேனேஜ் பண்றவங்க கிட்டே போய்க்கலாம். அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 20,000 கோடிக்கு மேல யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கான், ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் வச்சிருக்கான், இந்த ICICI Prudential நிறைய அசெட் லார்ஜ் கேப் ஃபண்ட் வச்சிருக்கான். ஸோ இந்த 3-4 கம்பெனி, இந்த ஆதித்யா பிர்லா, இந்த 3-4 கம்பெனி தான் நம்ம போறதுக்கான சான்ஸே இருக்கு. ஓகே ஓகே. இப்போ கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் த இது ஓகே. இப்போ ஐசிசிஐலயும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, SBIலயும் சில பிரச்சனைகள்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா? பட் அது வந்து will not impact a mutual fund but may impact the stock. கரெக்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல இம்பாக்ட் இருக்காது இல்ல? ஆமா, இருக்காது. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து அவங்க ஸ்டாக்கை பொறுத்தது கிடையாது. இது வந்து ஒரு தனி கம்பெனி, அவங்க நமக்காக உட்கார்ந்து மானிட்டர் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, சிம்பிள். ஓகே ஓகேவா? எக்ஸல் ஷீட் போட்டுருங்க. இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீ இந்த இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தே இல்ல, ஸ்டடீஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த இதுன்ட்டு, அதுலதான் வந்து இந்த பாண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருந்தேன். பாண்ட்ஸ்ல வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போன இதுல நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் சொல்றேன் ஒரு அட்வைஸ், ஒரு பாயிண்டர் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகேயா? இப்போ பாண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் SBIல வந்துக்கிட்டு SBI சைல்டுக்கு வந்துக்கிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ பெண் குழந்தைகளுக்காக இந்த ஸ்மிருதி அப்படின்ட்டு இது பண்ணாங்களே, சுகன்யா ஸ்மிருதி,
ஆமா ஆமா. அந்த இது பட் நாங்க வந்துகிட்டு என்னன்னா சுகன்யா ஸ்மிருதிக்கு தான் நான் முதல்ல போனதே, பேங்க்குக்கு போனது காரணமே சுகன்யா ஸ்மிருதி வந்து தீப்திக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் போனது. அது ஆரம்பிக்கிற வந்து 10 இயர்ஸ்க்கு உள்ள ஆரம்பிக்கணும். ஓகே. குழந்தைங்க 10 இயர்ஸ் உள்ள ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சோம்னா அது காலேஜ் 18 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வரும். ஓகே, அந்த இதுக்காக தான் மெயினாக நாங்கள் போனது. பட் வந்துக்கிட்டு எஸ்பிஐ பேங்க்ல போய் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போறப்போ அவன் வந்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் பண்ணான். அவன் டீட்டெயில் பண்ணப்போ வந்துட்டு அவன் ஒரு பாயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் வேலிடா சொன்னா எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால எஸ்பிஐ லைஃப்ல போயிட்டேன் நான். ஓகே. எஸ்பிஐ லைஃப்ல சைல்டுக்கு ஸ்டடீஸ்க்குன்னு இருக்குது. இங்க வந்துகிட்டு சுகன்யா ஸ்மிருதியில வந்துட்டு என்னன்னா அவங்க வந்துகிட்டு கவர்மெண்ட் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்றானோ அந்த ரேட் தான் இதாகும். ஸ்டார்ட் பண்றப்போ 8 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு நினைக்கிறேன் சுகன்யா ஸ்மிருதியில. ஓகே. இப்போ வந்து அதோட கம்மி ஆயிடுச்சு. கம்மி பண்ணிட்டே இருப்பாங்க. கம்மி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா எஸ்பிஐ வந்துகிட்டு கிட்டத்தட்ட இன்லைன் டு தட். ஆனா அவன் வந்துகிட்டு அந்த டென்யூர் எடுத்துக்கிட்டாங்க, டென்யூர் அந்த கான்செப்டையும் எடுத்துக்கிட்டாங்க. பட் அவன் வந்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி வச்சு இது பண்றான். அப்படின்றப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் அதுல ரொம்ப ஜாஸ்தியா வருது. ஓகே. கிரீஷ்க்கு நான் இப்ப ஆரம்பிச்சேன்னா அவன் 18 இயர்ஸ் முடியறப்போ வந்துகிட்டு என்னன்னா ஒரு பல்கா வந்துகிட்டு ஒரு அமௌண்ட் கையில கொடுக்குறான். ஒரு பெரிய இது போட்டு கொடுத்தான். அது என்ன அமௌண்ட் டீடைல்ஸ் எனக்கு கரெக்டா தெரியல. பட் தீப்திக்கே இட் வாஸ் சஃபிஷியன்ட். ஓகே. நான் தீப்திக்கு போகும்போது கரெக்டா 9 இயர்ஸ் இருக்கும்போது போனேன். ஓகே. அதுல வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நான் எடுக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி நான் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு இதை வந்து நான் பே பண்ண வேண்டாம். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ண தேவை. மிச்சம் இருக்கிற இஎம்ஐஸ் இதெல்லாம் நான் பே பண்ண வேண்டாம். பட் வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த அமௌண்ட்ஸ் வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துட்டு கரெக்டா அந்த டயத்துக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. அந்த பெனிஃபிட் வந்து சுகன்யா ஸ்மிருதியில இல்ல. ஓகே. அவன் வந்து சுகன்யா ஸ்மிருதியில வந்துட்டு க்ளோஷர் மாதிரி அவன் இது பண்றான். அது அதோட க்ளோஸ் பண்ணி அப்பவே என்ன அமௌண்ட் இருக்கோ அதை மட்டும் கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி தான் இது கொடுத்துருந்தான். பட் வந்து இதுல வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கான்செப்ட். ஓகே. ஏன்னா பேரண்ட் இல்லாதப்போ வந்துகிட்டு குழந்தைக்கு எப்படி அதை செக்யூர் பண்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்டே போறது. அதனால இந்த எஸ்பிஐ லைஃப்ல வந்துகிட்டு சைல்டுக்குன்னு இந்த இது இருந்தது. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுகன்யாலாம் வந்துகிட்டு இப்ப ஆரம்பிச்சான்னா வந்துகிட்டு பெரிய பிள்ளையா வரும்போது கரெக்டா இருக்கும். நீங்க எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்கீங்க? இந்த சைல்டு பிளான் வந்து டில் 18th இயர் வரைக்கும். ஓகேயா? வரைக்கும் எவ்வளவு கொடுக்கணும் வருஷத்துக்கு? டில் 18th, அதாவது மெச்சூரிட்டி வந்து 18th இயர். கரெக்ட். ஓகேயா? நான் இன்வெஸ்ட் பண்ற வந்து 12 இயர்ஸோ இல்ல அதுக்கு முன்னாலேயோ அந்த அரௌண்ட் அந்த டைம்ல தான் வருது. அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. ஓகே. ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வருது. அதுல எனக்கு பெனிஃபிட்டா என்னன்னு தெரியல. பட் நான் ஓவரால் அமௌண்ட் வச்சு நான் சொல்றேன். நான் இன்வெஸ்ட் பண்றது இவ்வளவு அமௌண்ட், இதை விட ஜாஸ்தியா எனக்கு இந்த இதுக்கு வருது. அதனால எனக்கு வந்துட்டு நான் இப்போதைக்கு அது நல்ல பெனிஃபிட்டா தோணுது சுகன்யா ஸ்மிருதியை விட. அப்படி எனக்கு தோணுச்சு. அது சுகன்யா ஸ்மிருதியை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா எஸ்பிஐ லைஃப் வந்து நல்லா இருக்கும். ஆனா அதான் நான் சொல்லிட்டு இருந்தது மாதிரி எஸ்பிஐ லைஃப் போறதுக்கு நீங்க டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே போட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு அதோட நல்ல ரிட்டர்ன் கார்பஸ் அமௌண்ட்டே கிடைக்கும். ஏன்னா இப்போ நீங்க எஸ்பிஐ லைஃப், எஸ்பிஐ சைல்டு பிளான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போய் காசு போட போறாங்க. அவங்க அந்த காசுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருதோ அதை அவங்க பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசு தான் நம்ம கிட்ட கொடுக்க போறாங்க. அவங்க பண்ற நம்ம அந்த வேலையை சிம்பிளா நம்மளே மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டோம் அப்படின்னா we will get more returns automatically. அதுல உள்ள பெனிஃபிட் என்ன பெனிஃபிட்னா வந்துகிட்டு இன் கேஸ் ஆஃப் எனிதிங் ஹேப்பன்ஸ் டு தி பேரண்ட்ஸ். கரெக்ட்னா, அதாவது அவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இப்ப நடுவுல லெட்ஸ் சே அவங்க வந்து 18 வயசுக்கு அப்புறமா தான் மெச்சூரிட்டி அப்படின்னா இப்போ 12 வயசுலயே இன்கேஸ் யாரு அப்பா தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க இல்ல அப்படின்னா அந்த 12 வருஷத்துக்கு அப்புறமாவும்
காசு கெட்ட தேவையில்லை, பட் 18 வருஷத்துல நாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த 12 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம அமௌண்ட் கட்டியிருக்கோம்ல, சாரி 12 வருஷம் வரைக்கும் அமௌண்ட் கட்டியிருக்கிறதுல ஒரு 8% 9% ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதை அப்படியே காம்பவுண்ட் பண்ணிட்டே போகும்போது என்ன அமௌண்ட் வருதோ அதை தான் கொடுப்பாங்க. நீங்க அதை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டையும் அந்த காம்பவுண்டிங் ஆனுவல் growth ரேட் இருக்குல்ல, அதையும் நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், அதாவது நான் பார்த்த இன்சூரன்ஸ்ல இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ்லயுமே 8% தான் மேக்ஸிமம், ஆர் 9% தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேன். ஸோ 18 வருஷம் முடியும் போது உங்களுக்கு லிட்ரலி இதே இது வந்து நம்ம வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா மினிமம் 1 crore டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த கால்குலேஷன் வந்து அதான் நான் லாஸ்ட் டைம் போட்டு காமிச்சிருந்தேன். இது வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா எவ்வளவு வரும், இதுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா ஈவன் நான் வந்து என்னோட இன்சூரன்ஸ்க்கு போட்டிருந்தேன் அந்த கால்குலேஷன் என்ன எடுக்கிறேன். நாங்க வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போகாம இருந்த காரணம் என்ன, ஸ்டார்டிங்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோமே, ஒரு 5 years ஒரு 5 வருஷத்துக்கு நாங்க இது பண்ணிட்டே இருந்தோம். ஓகே, ஒரு 40K வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ. 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன்னா எனக்கு லெஸ் தேன் வாட் ஐ இன்வெஸ்டட், 20,000க்கு மேல லெஸ் தேன் வாட் ஐ இன்வெஸ்டட் தான் இருந்தது. ஓகே ஓகே. அதனால நாங்க வந்து சரி இனிமே மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், ஸ்டாக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகே, 5 வருஷம் போட்டதுக்கு அப்புறமும் நம்மகிட்ட 20,000 போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அதான் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம அட் டைம்ல 50,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க வெளியே எடுக்கும் போது அட் டைம்ல இருக்கிற எல்லா அமௌண்ட்டும் வெளியே எடுக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்க்கெட் ஏறும் போதும் போடுவோம், இறங்கும் போதும் போடுவோம். அதே மாதிரி வித்ட்ரா பண்ணும் போதும் நம்ம எப்பவுமே கீழே இருக்கிறப்ப எடுத்தோம் அப்படின்னா தான் நீங்க சொல்ற அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா மார்க்கெட் டவுனா இருக்கும்போது அந்த 20,000 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதே வந்து நீங்க சிஸ்டமேட்டிக்கா ஒவ்வொரு மாசமா நீங்க அதை வெளியே எடுத்துருக்கீங்க. இப்போ இன்கேஸ் தீப்தி நெக்ஸ்ட் இயர் வந்து நான் அவளை காலேஜ்ல சேர்க்க போறேன் அப்படின்னா நான் இந்த வருஷம் ஒரு 1 or 2 yearsக்கு முன்னாடில இருந்து ஒவ்வொரு மாசமா இவ்வளவு அமௌண்ட் நான் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்க வந்து திடீர்னு மார்க்கெட் இறங்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. நம்ம போட்ட காசு எல்லாத்தையும் அட் டைம்ல எடுக்கும் போதும் அட் டைம்ல போடும் போதும் இந்த ப்ராப்ளம் பெருசா வரும். அதுக்காக தான் இந்த எஸ்ஐபி அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொன்னேன். ஆர்டி மாதிரி போட்டுட்டு இருக்கணும், வெளியே எடுக்கும்போது ஆர்டி மாதிரியே எடுக்கணும், எஃப்டி மாதிரி எடுக்கவே கூடாது. ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆவரேஜா இருக்கும். அதாவது வி கான் டாப் த மார்க்கெட், பட் ஆவரேஜா கண்டிப்பா கிடைக்கும், 10-12% கண்டிப்பா கிடைக்கும். அதான் சொல்லுங்க. ஓகே, கொட்டாக்ல வந்து டேடி போட்டிருந்தாங்க. அது மாதிரி இந்த இன்சூரன்ஸ் இதுலயும் தான் இல்லையா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இஎம்ஐயும் ஜாஸ்தி ஆகும். டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, ஹெல்த் இன்சூரன்ஸ்லயும் தான். இப்போ இந்த கோபே ஆப்ஷன்ஸ்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்துட்டு இஎம்ஐ கம்மியாயிடும். கோபேல வந்துட்டு இஎம்ஐ கம்மியாகும். ஏன்னா அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுது இல்ல, அவனுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகுது இல்ல. கோபே அப்படின்றது வந்து ஒரு ஆள் இல்ல அப்படின்னால இன்னொரு ஆளுக்கு கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது மாதிரி தானே. இதுல ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆமாமா குரூப் ஃபேமிலிக்கே ஃபேமிலி இதுல எடுக்கும்போது கோபே ஆப்ஷன் எடுக்கும்போது வந்துட்டு உனக்கு இது கம்மியாகும்ல. ஓ சாரி சாரி, இஎம்ஐ கம்மியாகும். நம்ம கொடுக்கணும், 80% அவன் கொடுக்கணும். ஆமா ஆமா ஆமா, அது அதனால அதுல இஎம்ஐ கம்மியாகும். இப்போ ஃபுல் இதுன்னு வரும்போது அது எடுக்கிறதும் நமக்கு அது தட் டோன்ட் மேக் சென்ஸ். அது ஏன்னா இப்போ அதான் எஸ்பெஷலி நான் டபு கேஸ் தான் எடுத்து சொல்லியிருந்தேன். அதுல எனக்கு வந்து 15% கோப்பேன்னு நினைக்கிறேன், 15-20% கோப்பே. அது இருக்கிறப்போயே நான் நியர்லி ஒரு 1 lakh எவ்வளவோ பே பண்றது மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 1 lakhக்கு பதிலா நான் ஒரு 15,000 ரூபாய்க்கு நான் வெளியே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும் இல்ல அரௌண்ட் 25,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வுட் ஹவ் சேவ்ட் அரௌண்ட் 75,000. 25,000 ரூபாய்க்கு நான் வெளியே இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா அவனே 100% கவர் பண்ணிருவான்.
அப்ப 25,000 பெருசா 1,00,000 பெருசா அப்படின் போது நம்ம 1,00,000 ஆப்வியஸ்லி பெருசு. ஸோ அதனால கோபே கிளாஸ் இருக்கிறது மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலி நான் வச்சிருந்த இன்சூரன்ஸ் பிளான். ஓகே, இது 12 வருஷத்துக்கு நாங்க காசு பே பண்ணோம். ஸோ அரௌண்ட் ஒரு 12 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 95,000 பே பண்ணோம். ஓகேவா, 12 லட்சம் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் போட்டுட்டு இருந்தோம். 12 வருஷத்துக்கு 12 லட்சம் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட். ஸோ ஃபைனலா முடிக்கும் போது அரௌண்ட் 1 crore வர்றது மாதிரி அவங்க அமௌண்ட் போட்டிருந்தாங்க. 75 வயசுல we will give you 1 crore. 12 லட்சம் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா 75 வயசுல 1 crore கிடைக்கும் அப்படின்னு. இதே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவன் அதுவே 2 crores 28 lakhs வந்துச்சு. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்க கிட்ட போறதுக்கு நம்மளே இன்வெஸ்ட் பண்ணி நம்மளே ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த சன் லைஃபும் போட்டிருக்கீங்கல்ல, அத சாரி எஸ்பிஐ லைஃப். ஆமா, அந்த எஸ்பிஐ லைஃப் ஷீட்டை வந்து நீங்களே ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்க, இல்ல என்கிட்ட கூட அனுப்பி விடுங்க. நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வர்றது மாதிரி அவங்க போட்டிருக்காங்க, எப்படி என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அதுல அப்படின்னு பார்த்தோம்னா வெதர் இஸ் இட் ஓகே டு கோ ஹெட். அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது மாத்தணும் அப்படின்னா இப்பவே கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதானே போட்டிருக்கீங்க இல்லையா? இல்ல இல்ல அது போட்டாச்சு, போட்டு 4-5 வருஷமா ஓடிட்டு. ஓ 4 நிமிஷம். ஓகே, அகைன் நானும் கிரீஷ்க்கு இன்னொன்னு அதுலயே ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வேற எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு சரி கண்டிப்பா நீங்க அதுலயே போவேன்னு தான் நான் சொல்லுவேன். அது அது அதுல போனா அவங்களும் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. அதனால நம்மளே மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்குற ரிட்டர்ன்ஸோட ஜாஸ்தி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம போடுற காசுலாம் எங்க போய் முடியுது? எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ்ல தான் போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. எந்த யார் எடுத்துக்கிட்டாலும் இப்ப எல்ஐசியில காசு போடுறோமே, ஹி இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவன் தான் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹி இஸ் இன்வெஸ்டிங் அவர் மணி இன் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஹி இஸ் மேக்கிங் ப்ராஃபிட் அவுட். அதுல வந்து நமக்கு ஒரு சின்ன பீஸ் தான் நமக்கு கொடுக்குறான். அவனுக்கு அந்த ஓவரால் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் அதுல கவர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால அவங்க கிட்ட போறதுக்கு நம்மளே டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ரீசனபிளா லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் செல் பண்ணி வச்சிருக்கேன்னா ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டு இதான் ஜாஸ்தியான காசு போட்டு வச்சிருக்கான். நம்ம ஒரு 20,000 கோடிக்கு மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 கம்பெனியை மட்டும் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். 3 கம்பெனிக்குள்ளே தான் நான் ஏதாவது ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஓகே, ஹலோ ஓகே. அதான் இப்போ நம்ம லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் அப்போ சொன்னது மாதிரி அந்த அட்வைசர் கோச் அதில் போனீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு போட்டால் அதுலேயே ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டில் நம்ம எந்த கம்பெனி சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத இதில் பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் இந்த மாதிரி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் டிக்ரீசிங் ஆர்டரில் போட்டிங்க அப்படின்னா இந்த 3 கம்பெனி வந்து நல்லா ஒரு ரீசனபிளி 20,000 கோடிக்கு மேலே அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க. அதனால இந்த 3 கம்பெனியை வி கேன் கன்சிடர். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓவரால் இந்த 5 இயர் ரிட்டர்ன்ஸ், இன்னும் 10 இயர் ரிட்டர்ன்ஸ், 15 இயர் ரிட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சிஏஜிஆர் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் வச்சிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 3 கம்பெனியை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி ஆகணும். இந்த 3 கம்பெனியை மட்டும் கம்பேர் பண்ணாலே போதும். இது வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு மாசத்துக்கு எஸ்ஐபியா போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இதுல இந்த 3ல இந்த கம்பெனி வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சிஸ் ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்டும், மிரே அசெட் லார்ஜ் கேப் ஃபண்டும். இந்த ரெண்டுலையுமே மோர்லெஸ் 17% 18% வந்திருக்கு. இந்த 2 கம்பெனியை நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம்.
5 இதுல இயர்ஸ் சிம்பிளி போடுறதுனா அதுக்கு இந்த அடுத்து எக்ஸ்பென்ஸ் கம்பெனில ரேஷியோ போடணும். பார்க்க வேண்டியதான். 5 இயர்ஸ் அதான் இதுக்கு அடுத்தும் இன்னும் டேட்டா இருக்கும். நான் அதை எடுக்கல. 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நம்ம எத்தனை வருஷத்துக்கு போட போறோமோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம பழைய ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, நான் இப்போ 5 வருஷத்துல அந்த ஃபண்டை வெளியே எடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி ரிட்டர்ன் பார்த்துக்கணும். இல்லை நான் 10 வருஷம் வரைக்கும் வச்சிருக்க போறேன் அப்படின்னா நீங்க 10 இயர்ஸ் டேட்டாவையும் எடுத்து பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, அந்த டேட்டாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். அதுக்கடுத்து ரிட்டர்ன்ஸ், ஓவரால் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கடுத்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சில கம்பெனிஸ்க்குலாம் 1.34% இருக்கும். இந்த 1.34% கொடுக்கறதுக்கு நான் இந்த இதில் வந்து 0.5% கொடுத்தா போதும். நான் அப்போ சொன்னது மாதிரி ஒவ்வொரு 0.5%மே இட் வில் அஃபெக்ட் அவர் என்டையர் கார்பஸ். ஓவராலாக நம்ம 5 லட்சம் 6 லட்சம் இந்த ஃபைனல் அமௌண்ட்டில் கொடுக்குறது மாதிரி இருக்கும். ஸோ அதனால மோரலஸ் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 0.5 0.54 இந்த 3ல் இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. எஸ்பிஐன்றது வந்து 14% தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயே அது தேர்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு. அட் த சேம் டைம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் சூஸ் பண்ணாமல் இந்த 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 2 தான் ஸோ மோரலஸ் குட். ஓகே, அது வந்து தேர்ட் பேராமீட்டர். ஸோ ஃபோர்த் பேராமீட்டர் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நம்ம மேக்ஸில் படிச்சது மாதிரி தான். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப வாலட்டிலிட்டி இருக்கு. இப்போ இது வந்து 18.36 அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு 12 எவ்வளவு கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றத இந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல சொல்லுவோம். ஓகே, சிம்பிளி புட் அது அதிகமா இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து கம்மியா இருக்கணும். எப்பவுமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணணும்ல. ஸோ கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஓவரால் இருக்கிற எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பார்த்தாலே அதுதான் கம்மியா இருக்கு. 18.36 தான் கம்மி. ஓகே, ஸோ இவன் தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் கன்சிஸ்டன்டா ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா தட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மோர் ஆர் லெஸ் குட். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்பி ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட், ஆக்சிஸ் ப்ளூ சிப் மியூச்சுவல் ஃபண்ட், மிரே அசெட் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா இந்த 3ல் ஆக்சிஸ் இஸ் டூயிங் குட். ஸோ செகண்ட் ரேங்க் குட் கோ டு மிரே அசெட். சிம்பிளா அவ்வளோ. நீங்கள் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த 2 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்படிதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணோம். அண்டர் மேனேஜ்மெண்ட், ரிட்டர்ன்ஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதெல்லாம் மற்ற ரேஷியோஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க இதை பேஸ் பண்ணி பண்ணாலே மோரலஸ் 90% நம்ம கரெக்டான ஃபண்டை சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இது வந்து லார்ஜ் கேப். இதே மாதிரி நீங்க ஸ்மால் கேப், மிட் கேப்புக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் லார்ஜ் கேப்ல போடணுமா ஸ்மால் கேப்ல போடணுமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கா இல்லையா? இல்ல அது தெளிவா இருக்கு. மோஸ்ட்லி ரிஸ்க் கம்மியா இருக்கிறதெல்லாம் போடணும் இல்லையா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இதை வச்சுதான் வந்துட்டு அனலைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து டீப்பா எதுவுமே பார்க்கல. ஸோ ஒரு 4 பேராமீட்டர் வச்சு போடுறப்ப வந்து நம்ம லார்ஜ் கேப் தான் கரெக்டா இருக்குன்ற மாதிரி. கரெக்ட். லார்ஜ் கேப்ல போடுறது இட்ஸ் அட்வைசபிள். அஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு இன்வெஸ்டரா இருந்தா ஈவன் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ வித் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு. ஒன்ஸ் போட்டு நமக்கு எல்லாம் தெரியுது புரியுது அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் மல்டி கேப் ஃபண்ட்ஸ்லாம். ஓகே, ஸோ லார்ஜ் கேப்ல ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஈவன் இதை விட இன்னொரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸு, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ ஐடி கம்பெனிஸை மட்டும் ட்ராக் பண்ணுறது அப்படின்றது வந்து நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இருக்கும். இதே வந்து நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார்மா கம்பெனிஸ், அதாவது இந்தியாவில் ஒரு 200 ஃபார்மா கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸை மட்டும் ட்ராக் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனிஸோட ஆவரேஜை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸ் இருக்கும். இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்க்குலாம் என்ன வேலை அப்படின்னா இது லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும்ல, நிஃப்டி லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இல்லை நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், அந்த டாப் 50 கம்பெனிஸோட குமுலேட்டிவ் ஆவரேஜ் தான் அது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆக்டிவாக மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சு அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த
நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ஜாஸ்தியா பெர்ஃபார்ம் பண்றது மாதிரி அவங்க போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட வேலை. நம்ம அசெட் மேனேஜர்ஸோட வேலையே தான். அது அப்படி ஆக்டிவா இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட ஜாஸ்தியான ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதுனால அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸே போதும், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல ஒரு 1% நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ஜாஸ்தி கிடைக்கும். பட் தெர் இஸ் அ ட்ரேட் ஆஃப் தட், அது 1% கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. சில டைம் வந்து சில ஃபண்ட் மேனேஜர் வந்து ஆக்டிவா மேனேஜ் பண்ணாலும் அவங்களால கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாது அப்படின்னா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட அவங்களுக்கு 1% கம்மியா ரிட்டர்ன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஆக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ல டேரக்டா போட்டுடலாம். இல்ல எனக்கு அந்த ரிஸ்க்கும் வேணாம் அப்படின்னா சிம்பிளா இந்த மாதிரி ஒரு பாசிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னா ஆக்சுவலா நோட்ல எனக்கு புரியவே இல்லை. இப்போ வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்லயே வந்து 2 இருக்குன்னு சொல்றீங்களா? நிஃப்டி 50ல ஒண்ணு, அது இல்லாம இன்னொன்னு வந்து இருக்குன்னு சொல்றீங்களா? அதாவது இப்ப லார்ஜ் கேப் ஃபண்டே பிரிக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல இல்ல. முன்னாடியே சொன்னது மாதிரி there are 4 different types of funds. Okay, equity funds, debt funds, hybrid funds, index funds அப்படின்னு. இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பாசிவ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து இதுக்கு கீழ தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. நீங்க இப்ப இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிட்டீங்க. ஓகே ஃபைன். ஆமா, இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பாசிவ் ஃபண்ட். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒண்ணுமே இல்ல, மார்க்கெட் ஏறுனா ஏறும், இறங்குனா இறங்கும், அவ்வளவுதான். அது இந்த ஈக்விட்டி ஃபண்ட் வந்து மார்க்கெட் இறங்கும் போதும் ஏறுறதுக்கு என்ன பண்ணுவோமோ அதுதான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு மேனேஜர் உட்காந்து பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்கல்ல. இதுக்கு வந்து எந்த ஒரு மேனேஜர் இருப்பாங்க, பட் இருந்தாலும் ஆக்டிவா ரிசர்ச்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ல போட்டுருக்காங்களோ அதே கம்பெனிஸ்ல போட்டு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நிஃப்டி 50 அந்த இண்டெக்ஸ் வந்து 12% ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வந்து அவ்வளவுதான் ரிட்டர்ன் கொடுக்கும், 12% தான் ரிட்டர்ன் கொடுக்கும். பட் இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து இதுல 12% வந்தாலும் அதுல 14% வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல போடுறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, பட் அட் தி சேம் டைம் ரிட்டர்ன்ஸ் வில் பி ஹை. அதான் அந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் இருக்கிறதுல ரிஸ்க் கம்மியா இருக்கிறது. ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லயே கம்மியா ரிஸ்க் இருக்கிறது வந்து லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான். ஓகேவா, எனக்கு அந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல போகும். அது வந்து பாசிவ் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ அது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல. ஓகே, இப்போ இது வந்து எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன். அதையும் சிம்பிளா முடிச்சிடலாம். அதான் லாஸ்ட். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ முதல்ல போய் பேடிஎம் மணியில் ஒரு அக்கௌண்ட் இல்லை காயின் ஜீரோதா காயின் இருக்கும், அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். சிம்பிள். இது பேடிஎம் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், பேடிஎம் மணியில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். அது ஒரு பெரிய வேலையே இல்லை. நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், அதாவது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கு சில ப்ரூஃப்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம். அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர். கொஞ்சம்னா அது ரொம்ப சிம்பிள் தான், லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். பட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டக்குனு பேடிஎம் போய் ரிஜிஸ்டர் பண்ணீங்க, பேடிஎம் மணியில் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இதில் டக்குனு இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ ஆக்சஸ் ப்ளூ சிப்பில் தான் போடுறேன். நம்ம இப்போ பார்த்தோம்ல ஆக்சஸ் ப்ளூ சிப் இஸ் டூயிங் குட் அப்படின்னு. ஆக்சஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் டைரக்ட் பிளான் க்ரோத் இப்படின்னு போனாலே இப்படி காமிக்கும். நெட் அசெட் வேல்யூ இவ்வளோ இருக்கு, 3 வருஷத்துல இவ்வளோ சிஏஜி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் 16.48. ஒவ்வொரு வருஷமும் 16.48% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இதில் போய் பார்த்துட்டு ஜஸ்ட் இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தா எஸ்ஐபியாக போடணுமா லம்சமாக போடணுமா அப்படின்னு. அதான் என்னோட அட்வைஸ் வந்து நீங்கள் எஸ்ஐபி மாதம் மாதம் போடுறது பெட்டர். இப்போ 5,000 போட்டு எந்த டேயில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. நான் 5ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ப்ரொசீட் டு பேமெண்ட், அவ்வளோதான். இதில் ப்ரொசீட் பண்ணிட்டா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டோம்.
இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 2 நாள்ல நமக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சு இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது அப்படின்றது இட்ஸ் வெரி சிம்பிள். அது ஒரு பெரிய வேலையே இல்லை. ஓகே, இது நம்ம எவ்ரி மந்த் நம்மளா பே பண்ணணுமா இல்ல ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுமா அந்த மாதிரியா? அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறது மாதிரியும் ஆப்ஷன் இருக்கு. ஓ ஓகே. அதுக்கு கிரெடிட் கார்டு தரணுமா இல்ல டெபிட் கார்டு கொடுத்தா போதும். ஆக்சுவலி மொபைல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது நான் சிஸ்டம்ல போட்டதுனால இது செக்மெண்ட்ஸ் மேனேஜ் SIPs ஸ்டார்டிங் SIP நீ நம்ம அக்கௌண்ட்டை லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ எப்படி ஆர்டில வந்து மாசம் மாசம் காசு போகுதோ அதே மாதிரி நம்ம இதுல என்ன டேட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்கா காசு போயிடும். ஸோ திஸ் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் டு RD. The only thing is we will get more returns. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ், ஆக்சிஸ் ப்ளூ சிப் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டே வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க்ல போய் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம்னா அந்த பேங்க்ல மூலமாவும் வாங்க முடியும் தானே அந்த மாதிரி தான் இல்லையா? இப்ப நான் SBI ப்ளூ சிப் இருக்குல்ல, SBI ப்ளூ சிப் ஃபண்ட் வந்து SBI யோனோ வாங்க முடியுமா எப்படி? யோனோ ஆப்ல அதாவது SBI அப்படிதான் நான் வாங்கணும்லாம் இல்லை. நான் இதுலயே எல்லாத்தையுமே வாங்கிக்கலாம். ஓகே. இது நம்ம பேடிஎம் மணிக்கு ஏதாவது கம்மி இல்ல இது பேடிஎம் மணிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கமிஷன் அந்த மாதிரி இல்ல. ஓ ஓகே ஃபைன். இட்ஸ் ஃப்ரீ. ஓகே. அதனால அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா ஆக்சிஸ்ல வாங்க முடியும், SBI பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தா SBI வாங்க முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பேடிஎம் மணி அக்கௌண்ட் வச்சிருந்தாலே இருக்கிற எதுனாலும் வாங்கிக்கலாம். இந்த இப்பதான் ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் அதே மாதிரி SBI ப்ளூ சிப்ல போயிட்டு இன்வெஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா சேம் ப்ரொசீஜர் டக்குன்னு கொடுத்தா இன்வெஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி. இதே வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னு இருக்கும். இருக்கா? UTIன்றது ஒரு கம்பெனி, அதில் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் அப்படின்னு இருக்கும். அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக டைரக்ட்ல தான் போடணும். அதை பார்த்துக்கணும். ரெகுலர் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். சேம் பிளானாக தான் இருக்கும். பட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம கிட்ட இருந்து காசு போடுறது மட்டும் ஜாஸ்தியான காசு போடும். நம்ம ஆக்சிஸ் பேங்க்ல பார்த்தோம்னா 16% ரிட்டர்ன் வந்துச்சுல. ஆமா. இதுல பார்க்கும்போது 13% ரிட்டர்ன் வருது. அதான். ஸோ இதுதான் இந்த லார்ஜ் கேப்புக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் ட்ராக் பண்ணோம். அப்படி ட்ராக் பண்றதுனால இண்டெக்ஸ் ஃபண்ட் நிஃப்டி 50 எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதே ரிட்டர்ன்ஸ் தான் இதுவும் கொடுக்கும். ஸோ 13.6% கொடுக்கும். பட் அந்த இண்டெக்ஸை விட ஜாஸ்தியான ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் we are going to large cap, mid cap, small cap. அப்படி போகும்போது என்ன ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஆக்சிஸ் பேங்க்ல போட்டோம் அப்படின்னா we will get some good amount of return. அதே மாதிரி மிட் கேப்ல பார்க்கும்போது +22% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. மிட் கேப்ன்றது வந்து we are taking more risk, மீடியம் சைஸ் கம்பெனிஸ்ல. ஓகே. ஸோ அனலைஸ் பண்றது அதான் நான் சொன்ன அந்த 4 பேராமீட்டர்ஸ்ல அனலைஸ் பண்ணலாம். அதை அனலைஸ் பண்ணி என்ன ஃபண்ட்ல போடணும்னு முடிவு பண்ணிட்டு இதர் பேடிஎம் மணி இல்லை காயின் ஜீரோதா காயினும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலாம். ஸோ ஈவன் அப்ஸ்டாக்ஸ் க்ரோ எதுலனாலும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். போயிட்டு டக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போர்ட்ஃபோலியோவில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு. இட்ஸ் அஸ் சிம்பிள் அஸ் தட். இப்போ லம்சம்ல வந்து இப்போ ஒரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது லம்சம்ல போடக்கூடாது. ஆமா, கண்டிப்பா லம்சம்ல போடுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகே. அதான் சொல்றேனே, லம்சம்ல இப்போ கரண்டா மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹைல இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டிப்பா கரெக்ஷன் நடக்கும்னா கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து குறையும். அப்படி குறையும் போது நீ இப்போ இன்னைக்கு டேட்க்கு நான் 1 லட்ச ரூபா போட்டுருக்கேன் அப்படின்னா இதே வந்து ப்ராபப்ளி 2 or 3 monthsல மார்க்கெட் இறங்குது அப்படின்ற போது ப்ராபப்ளி ஒரு 40% இறங்குதுன்னு வச்சுக்கோ. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கம் டவுன் டு 60,000. ஓகே. இதே வந்து நீ எஸ்ஐபியில் மாசம் 5,000 போட்டுருக்க அப்படின்னா யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் மச் அமௌண்ட் ஆஃப் மணி. 5,000ல தான் யூ வில் லூஸ் சம் 40%. ஓகேவா?
அதே மாதிரி நீ அந்த மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கும் நீ 5000 இன்வெஸ்ட் பண்ணுவ இல்லையா? ஆமா. ஸோ அதனால நீ பீக்ல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிருக்க, லோல இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணிருக்க. அப்ப அப்படி இருக்கும்போது ஸோ யூ வில் கெட் மீடியம் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இன்னொன்று என்னன்னா வந்துட்டு எஸ்ஐபிலே போடுறோம். லாஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து ஒரு பிளானுக்கும் ஒன்னொன்னு மாதிரி சொன்னீங்க. இப்போ ஒரு 50,000 இருக்கு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து 3ஆ பிளான் பண்ணி சொன்னீங்க. காரு, பைக்கு, காரு, வீடு, அதுக்கடுத்து இன்னொரு எஜுகேஷன், அந்த மாதிரி 3ஆ பிளான் பண்ணீங்க. இப்ப அந்த 50,000 மொத்தமா ஒரு எஸ்ஐபில போடுறதுக்கும் இந்த மாதிரி 3ஆ ஸ்பிளிட் பண்ணி போடுறதுக்கும் எதுவும் அட்வான்டேஜ் இருக்கா இல்ல? ஆமா இருக்கு. அது வந்து டிஃபரன்ஸ் என்னது அப்படின்னா, இப்ப லார்ஜ் கேப்ல வந்து ஷார்ட் டேர்ம்ஸ்ல கூட மோர் ஆர் லெஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். அதாவது கண்டிப்பா ஒரு ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ 3 வருஷத்துலயே கண்டிப்பா ஒரு 10 பிளஸ் 13% 14% கிடைக்கும். ஓகேவா? அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஒரு 5 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்ல 3 வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, 3 வருஷத்துக்கு அப்புறமா நான் கார் வாங்க போறேன் லெட்ஸ் அஸ்யூம் அப்படின்னா, நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்கேன். ஸோ 14% ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா, அப்போ நான் லார்ஜ் கேப்ல போடுவேன். ஸோ லார்ஜ் கேப்ல வந்து ரிட்டர்ன்ஸும் கம்மியாக தான் இருக்கும், ஸோ ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்கும். பட் இதே வந்து 15 வருஷம் கழிச்சு தான் நான் அந்த காசு எடுக்க போறேன் அப்படின்னா, அப்போ வந்து நான் நல்லா ஸ்மால் கேப்ஸ்லயே நல்லா ரிசர்ச் பண்ணி என்ன ஆயினும் லாங் டேர்ம்ல இது வந்து ஒரு 20% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு. ஸோ 15 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நான் அப்போ வந்து ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நம் பையனோட படிப்புக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் புட் இட் இன் ஸ்மால் கேப். இது வந்து நான் கார் வாங்கணும்னு நினைச்சேன்னா ஐ வில் புட் இட் இன் லார்ஜ் கேப். இது வந்து நான் வீடு கட்டணும் அப்படின்னா ஐ வில் புட் இட் இன் மிட் கேப். அந்த மாதிரி. ஓகே. அப்ப வந்து ஸ்மால் கேப்மே வந்துட்டு ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு 15 வருஷம் நீ போட போற கண்டிப்பானா ஸ்மால் கேப் ரிஸ்க் எடுக்கலாம்ன்றீங்களா? எடுக்கலாம். எஸ். ஸ்மால் கேப் வந்து அதான் ஏறினாலும் பயங்கரமா ஏறும், இறங்கினாலும் பயங்கரமா இறங்கும். அதுதான் அதுல இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த கோர்ஸ் ஆஃப் டைம், அதாவது 15 வருஷம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஏறி இறங்கி போகும்போது கண்டிப்பா அது ஒரு 20% ரிட்டர்ன் கொடுக்குறது மாதிரி ஏறி தான் இருக்கும். ஏன்னா பாஸ்ட் ஹிஸ்டாரிக் டேட்டா 100 வருஷத்தோட டேட்டா பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுது, இப்படிதான் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம யாரும் அப்படியே கண்டிப்பா வரும் இது இந்த மாதிரி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்ல. வி ஆர் பேசிக்கலி பேக்கிங் டேட்டா சொல்லுது, அதனால கண்டிப்பா அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றேன், இப்ப இன்னைக்கு போட்டு நான் 3 வருஷத்துல எடுக்க போறேன், கார் வாங்க போறேன் அப்படின்னா அதை கொண்டு போய் நீ ஸ்மால் கேப்ல போட்டுருந்தா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சிம்பிள். ஸோ நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன ரிஸ்க் எடுக்க போறோம், அதுக்கப்புறம் என்ன தேவைகள் இருக்கு, அதுக்கு எது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதர் பேடிஎம் பண்ணி காயின், அப்ஸ்டாக்ஸ், க்ரோ இதெல்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் சிம்பிள். நான் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்னா ஈவன் யூ கேன் புட் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட் 90% ஆஃப் த டைம்ஸ் 3 years 4 yearsல கண்டிப்பா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுமே நீங்க சொன்ன அந்த வெப்சைட்ல வந்து இந்த பாராமீட்டர்லாம் வச்சு பார்த்துக்கலாம். அதான் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வந்து அதான் இந்த பாராமீட்டர்ஸ் எதுவுமே நம்ம பார்க்க தேவை. அதான் சொல்றேன், இப்போ லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அது இதுன்னு சொல்றோம்ல, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ரேஷியோஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இது எவ்வளவு ரிட்டர்ன் ஜாஸ்தியா கொடுத்துருக்கு, எவ்வளவு ரிட்டர்ன் கம்மியா கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம அந்த இண்டெக்ஸ்லயே இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் சர்ச் பண்ணி அந்த ஃபண்ட்ல போட்டுறேன். அதாவது சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி இன்னொரு ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டு. அது வந்து லார்ஜ் கேப்புக்கும் கம்மியான ரிஸ்க், கொஞ்சம் கம்மியான ரிட்டர்ன். லார்ஜ் கேப் வந்து கம்மியான ரிஸ்க், கம்மியான ரிட்டர்ன். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது இன்னும் கம்மியான ரிஸ்க், இன்னும் கம்மியான ரிட்டர்ன். அதுக்கும் கம்மியா இருக்கிறது தான் டெட் ஃபண்ட்ஸ். அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். அது பேசிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வேணா. நம்ம ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து either இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்ல ஆக்டிவ்லி மேனேஜ்டு
லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணோம். அப்படி அந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபண்டை சூஸ் பண்ணணுன்றதுக்கு நான் 5-6 பேராமீட்டர், அதெல்லாம் பேசிக் பேராமீட்டர்ஸ். ஓகே அதை கண்டிப்பா பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே ஜஸ்ட் சம்மரைஸ் திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு டு இட். ஓகே ஓகே மாப்ள, தேங்க்யூ ஃபார் தி செஷன். சிவாண்ணா இருக்கீங்களா? கார்த்தியா, ஹலோ. இருக்காங்க கார்த்தி. அது ஒரு பெரிய புக்கா இருக்கு. எது? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா கொடுத்தது. பட் வந்துட்டு நான் அது எப்படி இது பண்ணதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன கிரீஷுக்கு வந்துகிட்டு கிரீஷ்க்கு வந்து நாங்க 2016 ஆரம்பிச்சோம். அவனுக்கு 2 வயசு இருக்கும்போது என்ன பேமெண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கான பேமெண்ட். 10 வருஷம் கேட்டா போதும். ஓகே. ஆமா. என்ன மாசம் 5000 ரூபாய். 60,000 வருஷத்துக்கு. ஓகே. 6 லட்சம் ரூபாய் நம்ம கட்டுறோம். ஓகே. ஓகேயா? 10 இயர்ஸ்க்கு 6 லட்சம் ரூபாய். ஓகே. இது வந்து 10 இயர்ஸ் கட்டா போதும். அதுக்கப்புறம் வந்துகிட்டு பார்த்தேன்னா அவன் 16 இயர்ஸ் வரைக்கும் இல்ல 16 இயர்ஸ்ல அவனோட 18 இயர்ஸ். ஏன்னா நம்ம செகண்ட் ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம், 2வது வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணோம். பேபியோட 18th இயர்ஸ்ல வந்து பணம் வந்து ரிட்டர்ன் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணோம்னா 10 வருஷம் கட்டிட்டு 8 இயர்ஸ் லாக் ஆகும். 18th இயர்ஸ்ல உங்களுக்கு பணம் வரும். நான் அப்படி இது பண்றப்போ நான் 6 lakhs கட்டினது வந்துகிட்டு இங்க வரும்போது 1980 வருது. 1980 புரியல. 19,80,000. ஓகே. 19,80,000 கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. நான் 6 lakhs பே பண்றேன் 10 இயர்ஸ்ல. ரைட். புரியுது. 19,80,000 கொடுக்குறான். இது போக இன் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் பெனிஃபிட், ஓகே, டிசபிலிட்டி ஆர் லாஸ் ஆஃப் லைஃப்ல வந்துகிட்டு 6 lakhs வரை கொடுக்குறான். ஓகே. அதே மாதிரி ஃபாதர் இன் கேஸ் ஏதோ சம்திங் ஹேப்பன் அப்படின்னா நம்ம பணமே கட்ட வேணாம். இப்ப 10 இயர்ஸ்ல ஃபாதருக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ல சம்திங் ஏதோ ஹேப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த பிரீமியம் நம்ம கட்ட வேணாம், இயர்லி ஒன்ஸ். அவங்க அந்த 18th ஏஜ்ல நம்மளுக்கு அந்த மணியான ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே. நான் சொல்றது புரிஞ்சுதா? புரியுது புரியுது புரியுது. So 6 lakhs கட்டறப்ப பை என், அதாவது 6 lakhs நான் கட்டுறேன் 10 இயர்ஸ். ஓகேயா? நான் பண்ணப்போ வந்து 9.06% போட்டு அவன் வந்து 1246 சொல்றான் 10 இயர்ஸ் பை எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ். ஓகே. பை எண்ட் ஆஃப் 10 இயர்ஸ் 1246. அது அக்குமுலேட்டடா வரும்போது பை எண்ட் ஆஃப் 18th ஏஜ் ஆஃப் 18 பை எண்ட் ஏஜ் ஆஃப் 18 வந்து 1980 கொடுக்குறான். கிரீஷ்க்கு 2 வருஷத்துல 2 வயசுல போட்டதுனால இது வந்து எத்தனை வருஷம்? 16 வருஷம் வருதா? 16 வருஷத்துக்கு 1980 வருது. அதே தீப்திக்கு லேட் ஸ்டார்ட் பண்ணது. தீப்திக்கு நாங்க வந்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணது அவ 9 வயது இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேயா? அப்போ அவளுடைய ரிட்டர்ன் வந்து 10-20 வருது. இது SBI லைஃப் நீங்க சொல்றது? SBI சைல்டு லைஃப் இன்சூரன்ஸ். SBI சைல்டுல வந்துட்டு SBI லைஃப் இன்சூரன்ஸ்ல சைல்டுக்கு உள்ளது. ஓகே. ஓகே. அவங்களோட இது எப்படின்னா சைல்டோட 18th இயர்ஸ்ல பணம் கொடுக்கணும். நீ எவ்வளவு லேட்டா ஜாயின் பண்றனாலும் 18th ஏஜ்ல கண்டிப்பா ரிட்டர்ன் ஆயிரும் மணி. இப்ப தீப்திக்கு நம்ம லேட்டா ஜாயின் பண்ணிருக்கோம், லேட்டா மேரேஜ் டைம்ல எடுத்துக்கலாம் அப்படிலாம் கிடையாது. 18th ஏஜோட முடிஞ்சிருது இந்த பாலிசி. ஏஜ் வந்து இன்னொன்னு என்ன கொடுத்துருக்கான்னா பிரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ், PPWB சார்ஜஸ், ஆக்சிடென்ட் பெனிஃபிட் சார்ஜஸ் ஆர் டிடக்டட். ஓகே.
இது வந்து நம்ம தனியா ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கோம். 0.09% இப்ப நம்ம பணம் ரிட்டர்ன் ஆகும்போது டாக்ஸ் ஃப்ரீ இது. இப்ப நம்ம மொத்தமா சேவிங்ஸ் ஆர்டி எஃப்டி எல்லாம் முடிச்சா இவ்வளவு லேக் வந்தா திருப்பி ஒரு டாக்ஸ் பிடிக்கிறாங்கல்ல. ஆமா. இதுல இருந்து அப்படி டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் போட்டாங்க பாலிசி போடுறது. ஓகே. எப்ப முடிச்சிருப்பீங்க? அதாவது அவனுடைய 2வது வயசுல ஆரம்பிக்கிறோம். 2009ல ஸ்டார்ட் பண்ணது. 2009 தானே? ரெண்டாயிரத்தி 16ல ஆரம்பிச்சு. சரி சரி, ஆமா. இவனோடது 14ல ஸ்டார்ட் ஆனிச்சு பிறந்தது. கிரிஸ் 2016ல பிறந்தான். 14ல பிறந்தான், 16ல ஸ்டார்ட் பண்ணோம். எண்டார இயர் வந்து 32. 2032ல. ஆமா. 2032 மெச்சூரிட்டி டைம். ஏஜ் வந்து ஏஜ் 2 ஃபர்ஸ்ட் போட்டுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயர். ஆமா 60. இயர் 60,000. ஆமா. இது வந்து ஏஜ் 10 இயர்ஸ்க்கு போடுவோம். 10 இயர்ஸ்னா 12 இயர்ஸ் வரைக்கும். அவனோட 12 இயர்ஸ் வரை. ஓகே, அவனோட ஏஜ் 12 இயர்ஸ் வரைக்கும் போட்டுருப்பீங்க. இது செகண்ட் இயர் 10 இயர்க்கு பே பண்ணுங்க. 10 இயர் தானே பே பண்ணுங்க. செகண்ட் இயரே பே பண்ணிருப்பீங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ணிப்போம்ல. ஆமா ஆமா ஆமா. 11 வரைக்கும் தான். 10 இயர்ஸ் தான் பே பண்ணனும் அப்போ. இந்த 12ல கட் பண்ணிருங்க. ஓகேவா? ஈக்குவல் டு இது பிளஸ் இது. இங்கே 60,000 கம்ப்யூட்டர் அமௌண்ட் ப்ளஸ் கேபிட்டல் அமௌண்ட். ஓகே, ஸோ 6 லேக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து எவ்வளோ ரேட்டில் காம்பவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் 9% அப்படின்னு வச்சுருக்கோம். Equal to this multiplied by 1.09. ஓகேவா? ஓகே தானே? ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து இது மல்டிப்ளைடு பை 1.09 ப்ளஸ் ஒரு கேபிட்டல் அமௌண்ட். ஆக்சுவலா நீங்க ஐடியலா நீங்க 10 வருஷம் நீங்க போட்டு முடிக்கும் போதே உங்களோட அமௌண்ட் வந்து ஆக்சுவலி 6 லட்சமா இருந்திருக்கு. 9,11,000 இருக்கும். கரெக்டா? ஆனா அவன் வந்துட்டு 12 lakhs 46 போட்டிருக்கான். இது எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னா 18 வயதுல 16 வருஷம் கழிச்சு. கரெக்ட். ஏஜ் 18ல கொடுப்பாங்களா இல்ல 17ல? 18 இயர்ஸ். ஓகே. ஓகே, 9% போடும்போது
16,66,396 ரூபா வருது. இவங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் சொல்லிருக்காங்க? எனக்கு 19,80,000. 9.06 நினைக்கிறேன் பெர்சன்டேஜ். பத்து பெர்சன்டேஜா? 10% போடும்போது 18 lakhs வருது. ஓகே, நான் 12% போடுறேன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி இதுல போடணும் அப்படின்னா 1.12. ஆனா இந்த 10 years இதுலயே வந்துகிட்டு வர்ற அமௌண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு கார்த்தி. நீ நம்மளுடைய இந்த கால்குலேஷனை பார்த்தேன்னா 9.6 வருது, 9,63,000 வருது. ஓகேயா? ஆனா அவங்க கொடுத்துட்டு வந்து 12,46,000 போட்டிருக்கான். சொல்லுங்க. அந்த 10 yearsல இயர் 10ல வந்துகிட்டு நமக்கு இப்பொழுதைக்கு 10% போட்டிருக்கும் போது நாட் அட் த ஏஜ் ஆஃப் 10, ஆக்சுவல் 10 இன்ஸ்டால்மெண்ட்ஸ். இதுல வந்துகிட்டு நமக்கு 10%க்கு 10.52 வருது இல்லையா, 10,52,000 வருது. ஆனா இவனே வந்துகிட்டு 12,46,000 போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான்? ஆனா கால்குலேஷன் பண்ணி போடல, பட் வந்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுல வந்துட்டு அவன் கொடுத்துருக்கான். ஓகே, அதான் நான் ஐடியலா இதுல போட்டிருந்தோம் அப்படின்னா 23 லட்சம் வந்திருக்கும். அதுல உங்களுக்கு 4 lakhs டிஃபரன்ஸ் வருது. அவ்வளவுதான். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு ரிட்டர்ன் அவங்க அஷ்யூர்டா சொல்றாங்க, சம் அஷ்யூர்டா சொல்றாங்களா? ஆமா, அவங்களும் எழுதி கொடுத்தாங்க இல்லையா? அவங்களும் மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் போட்டுருப்பாங்க. அதாவது ஏறிச்சு அப்படின்னா இது மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகாது. அவன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு மார்க்கெட் பேஸ் பண்ணி தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். ஆனா அவங்க நம்மகிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலும் உங்க இது சேஞ்ச் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, சோ ஃபைனலா அவங்க இந்த ரேட்ல கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நீ இப்ப டவுட் பண்ணி கேட்டனால எனக்கு தெரியல. ஜெனரலா அப்படிதான் சொல்லிருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ் போடும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு நாங்க 4, அதாவது அவங்க காமிக்க வேண்டியது 4%ல ஒண்ணு காமிக்கணும், 8% ஒண்ணு காமிக்கணும். அது அவங்களோட ரூல். ஸோ நாங்க கண்டிப்பா நான் இதுக்கு மேலதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலதான் கொடுப்போம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் மேல கொடுப்பாங்க. அதுக்கு கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணா அவங்களும் கம்மியா தான் கொடுப்பாங்க. அது என்ன பிளான் சொன்னீங்க? அதை நான் இன்னொரு தடவை என்ன பாக்குறேன். SBI Life ஸ்மார்ட் ஸ்காலர். ஸ்மார்ட் ஸ்காலரா? ஸ்மார்ட் ஸ்காலர். ஓகேண்ணா, நான் இந்த ஃபண்டை பார்த்துட்டு சொல்றேன். நீங்க இதுல இன்னொன்னு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஓரளவுக்கு சரி 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 பாத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க. ஓகே, இப்போ இருக்கிற வரைக்கும் தட்ஸ் ஃபைன் நினைக்கிறேன். ஈவன் தீப்திக்கே நீங்க சொல்ற மாதிரி ஃபைனல் அமௌண்ட் 10 lakhs தான் வருது அப்படின்னா அது பத்தாது கண்டிப்பா அவளோட படிப்புக்கு. அதனால வேற எது, அவளுக்கு ஆல்ரெடி இப்ப 14 years கம்ப்ளீட்டட், இன்னும் 4 years தான் இருக்கு. 4 years தான் இருக்கா? உங்க சைல்டோட இதுக்கு 14 வயசு ஆயிடுச்சா? 14 கம்ப்ளீட்டட், only 4 years. Now she 9th standard. யூனிட் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான் அப்படின்னு போட்டுருக்கான். யூலிப் தான், அதான் நான் சொல்றேன். யூலிப் அப்படின்றது வந்து யூனிட் லிங்க் அப்படின்னால என்னது அப்படின்னா மார்க்கெட் பேஸ் பண்ணி அப்படின்றதா மீனிங். அதான் யூலிப் பிளானே. ஆமா, அதான் திங்ஸ் நாட் டு டூல வந்து நான் சொல்லியிருந்தேன் யூலிப் பிளான்ஸ்லாம் போட வேணாம் அப்படின்னு. யூலிப் பிளான்ஸ்ல வந்து அவங்க விற்கிறது என்னன்னு விற்பாங்க அப்படின்னா, நீங்க ரிட்டர்னும் நல்லா வரும், நடுவுலயே ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் we will give you some good amount அப்படின்னு. பட் அதே அமௌண்ட்டை நம்ம மார்க்கெட்ல போட்டா கண்டிப்பா அவங்க கொடுக்குற ரிட்டர்னோட
மினிமம் அதான் நான் இப்ப காமிச்சது மாதிரி எவ்வளவு கம்மியான அமௌண்ட் போட்டாலும் 4 to 5 lakhs கண்டிப்பா ஜாஸ்தியா தான் கிடைக்கும். இன்னும் அமௌண்ட் ஜாஸ்தியாக வருஷமும் ஜாஸ்தியாக நியர்லி 50 lakhs 1 crore அளவுக்குலாம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ நான் என்னோட ஏஜ்ல இருந்து 75 ஏஜ்ல தான் எனக்கு திரும்ப வருது அப்படின்னா அவங்க ஸ்கியூட் ரிட்டர்னும் நான் கால்குலேட் பண்ண ரிட்டர்னும் இட் வாஸ் தி டிஃபரன்ஸ் வாஸ் அரௌண்ட் நியர்லி 1.5 crores. ஸோ ஈவன் யூலிப்ல போனா இது கொஞ்சம் கம்மியாகும், ப்ராப்ளி 1 crore டிஃபரன்ஸ் வரும் அந்த மாதிரி. அதனால அதுல போறது இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்போ போட்டுக்கிறது இஸ் ஃபைன். அதான் இனிமேலும் இதுலயே எடுக்காதீங்க அவ்வளவுதான். சரி 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 சரி. இல்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அனலைஸ் பண்ணிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ரைட், ஓகே.